ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.2 4 சம்மும் ரிவைஸ் பண்ணியிருக்கு. எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் எப்படி எடுக்கிறது, அப்புறம் எதை உள்ளே போடணும் எதை வெளியில் போடணும்னு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்களாக போடணும். ஆன்சர் சொல்லியிருக்கேன். இதில் ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ 2 இது கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டர் பெரியதாக இருக்கிறது எஃப்ஆஃப்எக்ஸ்னும் சின்னதாக இருக்கிறத ஜிஎஃப்எக்ஸ்னும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எஃப்ஆஃப்எக்ஸை டிவிஷனில் உள்ளே போட்டு ஜிஎஃப்எக்ஸை வெளியில் போட்டுக்கோங்க. வெளியில் போட்டு நீங்கள் எப்பயும் டிவைட் பண்ண தெரியும், ஏன்னா இது ரிவிஷன் தான். ஸோ அதனால் எக்ஸை எக்ஸ் க்யூபோட மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 வந்துடும். இப்படி ஒவ்வொரு டேர்மாக மல்டிபிள் பண்ணி நீங்கள் ஃபைனல் ஆன்சர் என்னவா வரும் உங்களுக்கு எக்ஸ் 3x² + 6x - 9 வரும். ஸோ ஒரு 3ஆல் கேன்சல் பண்ண முடியும். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டேன், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், ஆர்டர் வந்து 3ஐ விட இங்கே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த x² கொண்டு போய் என்ன பண்ணணும், வெளியில் டிவிஷனில் வெளியில் போட்டுட்டு இந்த x³ இருக்கு இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷனை பாலினாமியலை ஈக்குவேஷன் டிவிஷனுக்கு உள்ளே போட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் மறுபடியும் டிவைட் பண்ணிங்கன்னா 0 எப்போ கிடைக்கோ அப்போ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. 0 கிடைக்கும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டிவைட் பண்ணுற இந்த குவாட்ரடிக் இதில் வந்து x பவர் 4 - 1ன்னு ஒரு ஈக்குவேஷன் பாலினாமியல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து x³ ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஆர்டர் அதிகமாக இருக்கிறத தான் எஃப்ஆஃப்எக்ஸை எடுத்துக்கணும், ஏன்னா அதை தான் உள்ளே போடணும். இப்போ இடையிலெல்லாம் டேர்ம்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அதை எப்படி எழுதி வச்சுக்கணும், 0 போட்டு எழுதி வச்சுக்கணும். x பவர் 4 x³ டேர்ம் இல்லை, அப்போ 0x³ x² இல்லை, ஸோ 0x², எக்ஸும் இல்லை, ஸோ 0x. நெக்ஸ்ட்டு ஜிஎஃப் எழுதியாச்சு. எப்பயும் போல் ஜிஎஃப்எக்ஸ் எஃப்ஆஃப்எக்ஸ் டிவிஷனில் எழுதிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், x + 11 தான். 11ஓட மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா கிடைக்கும், 120x² + 120 கிடைக்கும். ஸோ 120 தேவையில்லை. ஸோ x² + 1 கிடைக்கும். இந்த x² + 1 என்னது, டிகிரி கம்மியாயிடுச்சதுனால இந்த டிகிரியை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் எங்கே போடணும், மறுபடியும் இதை வெளியில் போட்டு இந்த ஈக்குவேஷனை உள்ளே போட்டிங்கன்னா இதை பண்ணும்போது மேலே என்ன வரும்னா x - 11 அப்படின்னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 0 கிடைக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், x² + 1 தான் என்னது உங்களோட ஜிசிடி ஆஃப் எஃப்ஆஃப்எக்ஸ் அண்ட் ஜிஎஃப்எக்ஸ் இஸ் x² + 1. ஃபஸ்ட்டோட தேர்ட் சம். இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுக்கல. பாலினாமியலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். இப்போ எல்லா டேர்ம்லேயும் எக்ஸ் வெளியில் எடுக்கலாம். இந்த இது ஃபஸ்ட் இதில், அதுக்கப்புறம் 3யும் வெளியில் எடுக்கலாம். ஸோ எல்லா டேர்மில் இருந்தும் 3xஐ வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் x³ மாறிடும் பாலினாமியல். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஜிஎஃப்எக்ஸ்லையும் எல்லாத்துலேருந்தும் எக்ஸ் வெளியில் எடுக்கலாம். அப்புறம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 வெளியில் எடுக்கலாம். ஸோ 2x வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷனும் கியூபிக் ஈக்குவேஷனில் ஆகிடும். ஸோ இப்போ எதை டிவிஷனுக்குள்ளே போடணும் வெளியில் போடணும் அதான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2x³. இப்போ இங்கே x³ தான் இருக்குது. ஸோ இதை உள்ளே போட்டிங்கன்னா ஒரு 2ஆல் டிவைட் பண்ண வேண்டி வரும், அது எதுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை உள்ளே போட்டு எழுதிடுங்க. இதை வெளியில் போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 3x² + 12x + 12ன்னு கிடைக்கும். அப்போ இதை டிகிரி கம்மியாகிடுச்சு. இங்கே ஒரு 3 காமனாக இருக்கிறதுனால டிவைட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதை வெளியில் போட்டு இந்த ஈக்குவேஷனை இந்த பாலினாமியலை உள்ளே போட்டு எழுதிங்கன்னா x - 2 எக்ஸால் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போது 0 வரும். சரி, உங்களோட ஜிசிடி என்ன, x² + 4x + 4. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, 2 இதுலேயுமே எக்ஸ் காமனாக எடுத்தோம், எஃப்ஆஃப்எக்ஸ்லேயும் ஜிஎஃப்எக்ஸ்லேயும். ஸோ இந்த நம்பர் காமனாக இல்லை, ஸோ அது வேண்டாம். எக்ஸ் மட்டும் காமனாக இருக்குது, அதை எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஜிசிடி என்ன, எக்ஸ் இன்ட்டு லாஸ்ட்டாக கிடச்ச ஆன்சர் x² + 4x + 4. இதுதான் உங்களோட ஜிசிடி ஆஃப் எஃப்ஆஃப்எக்ஸ் அண்ட் ஜிஎஃப்எக்ஸ். ஃபஸ்ட்டில் ஃபோர்த்து சம். இப்போ எஃப்ஆஃப்எக்ஸ் ஜிஎஃப்எக்ஸ் எழுதிக்கணும். ஸோ இதில் 3 காமனாக இருக்கிறதுனால 3 எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் செகண்ட் பாலினாமியலில் 6 காமனாக இருக்குது. ஸோ 6 எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்பர்ஸ் வந்து 3யும் 6 இருக்குது. ஸோ நம்பர்ஸ்க்கு என்ன ஆகும், 3க்கும் 6க்கும் ஜிசிடி எடுத்தால் உங்களுக்கு 3 வரும். ஸோ இந்த ஜிசிடியை எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களோட ஜிஎஃப்எக்ஸ் எஃப்ஆஃப்எக்ஸ் ஏதாவது ஒன்று உள்ளே போடணும். ஈஸியான நம்பர்ஸை வெளியில் போடுங்க. மல்டிபிள் பண்ணுற மாதிரி 2s அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ இதை வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணாலே போதும், எக்ஸ் கியூப் தான் இருக்குது. ஸோ இதை ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, x² + 1ன்னு கிடைக்கும். இதை என்ன பண்ணணும், இதை வெளியில் போடணும். அடுத்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுனீங்களா அதை உள்ளே போடணும். உள்ளே போட்டுட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னு வைங்களேன், x + 1 2 டேர்ம் மல்டிபிள் பண்ண வேண்டியிருக்கும், 2 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 0 ஃபைண்ட் அவுட் கிடச்சிடும். ஸோ அப்போ 0 கிடச்சதோட ஸ்டாப் பண்ணிட்டா உங்களோட ஜிசிடி என்னது, x² + 1. ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்ச நம்பரில் 3 இருக்குது. ஸோ அந்த 3யோட சேர்த்து எழுதின ஆன்சரை 3 × x² + 1 அப்படின்றதான் என்னது உங்களுக்கு ஜிசிடி. அவ்வளோதான். 3.2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.